பேசுங்க. ஹலோ ஹலோ நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நண்டு, இறால் வடை, இறால் உள்ளுக்கு குப்பை போடுறது. இந்த பில்டிங் எல்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. WTC அங்கால இருக்குது. இது ஒன் கோல் பேஸ். கோல் பேஸ்ல இருக்கு. தெற்காசியாவிலே பெரிய ஹோட்டல். இது பக்கத்துல எப்படி ஒரு அழகான பில்டிங்னு பாருங்க. சாப்பாடு சாப்பிடுறோம். என்னடா பண்ற? என்ன பண்ற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீ எப்படி? நல்ல 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 சந்தோஷமா இருக்கேன். ஹாய் மக்களே, இப்ப நான் கொழும்புல இருக்கேன். சரி, கொழும்புல தான் நீங்க இருக்கீங்க 40-50 வருஷமா? 40-50 வருஷமா இருந்தாலும் கொழும்புல நைட் லைஃப் எப்படி இருக்கு, நைட் வியூ எப்படி இருக்கு, அதை தான் இன்னைக்கு நான் காட்ட போறேன். பாக்குமா? உங்க ஏரியால பாக்குறீங்க டெவலப். எஸ், ரெடியா? ஓகே, காட்டு. நானும் வரவா? வாங்க வாங்க. நீங்க இல்லாமலா? அத்தை தானே அவளோட சேர்ந்தாலே அம்மா டெக்ஸி வாபு. எனி பாத்தியா மாமா என்ன மாச்சா? இந்த நான் சொல்லுங்க கொண்டி எங்க கொண்டி சொல்ல போறானோ தெரியலையே. நான் சொல்றேன், நல்ல விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. பைக் ஓட்டுற நேரம் பிடிக்குது குழப்புறது இல்ல, சரியா? சரி. போமா? போ. ஐயோ, டேஞ்சரா போகுது. இரவு நேரத்தில் கொழும்பு எப்படி இருக்குன்னு பார்க்குற இந்த நேரத்தில் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கொழும்பில் இருக்க கொல்லுப்பிட்டி பகுதி. சுத்த வர ஒரே லைட்டு, சுத்த வர ஒரு பில்டிங், இதெல்லாம் ரசித்து கொண்டு இப்போ நாங்கள் போகிறது கொழும்புல முக்கியமான இடம் காலி முகத்திடல், கோல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இப்போ போக போகிறோம். கோல் ஃபேஸ் பக்கம் வந்துட்டோம்ங்க. ஆனால் இரவு நேரங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தால் பார்க்கிங் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுவும் விடுமுறை நாட்களில் வந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலையும் வாகனம் நிறுத்தியிருக்கிறாங்க. ஆனாலும் பைக்கில் போனபடியால் ஏதாவது ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திடலாம். இப்போ நிறுத்த போகிறோம். Important. Masa kada nawa? Mama bala nawa? Hari. Oda pennanne puluwan apita. Bossa. Avane. Ticket. Kattada. Ticket edutenda. Ticket edutittinga konjam ukkaruvom. நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதே கோமத்னி ஃப்ரைடேனே. ஃப்ரைடே இந்த என்ன வாசனை அங்க பாருங்க. அந்த ஏரியாவுக்கு போயிட்டு காட்டுறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அவங்க என்னென்ன பண்றாங்கன்றது எங்களுக்கு தேவையில்லை. ஹெல்மெட்டையும் எடுத்தாச்சு. இங்கே வடை தான் சாப்பிடுவோமா? வாங்க. நீ உந்த கடையை பலாண்டுக்கோ. வாங்கலாம், காட்டுறேன். தவ சத்தராக் தெல்லுக்கு இந்த கடை வரண்டிப்பா. இன்னி பொடி பொடி கடை தேவா. இந்த கடையில நான் சாப்பிட்டு இருக்கேன். ரொட்டி, நண்டு, நண்டு, இறால் வடை, மீன், எஸ் எல்லாமே இருக்கு. இதா இருக்க அவர்தமா. ஓது. நானே பெரிய லோக்கரால் பெருசு. அதுக்காக தான் வந்தேன் நான். மல்லி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மீன் இருக்குது அண்ணே. இதுல ஒன்று சாப்பிடுறீங்களா நீங்க?
இதுல ரெண்டு போடுங்க. ஒரு வீடியோ නුවන් අයියා වඩ පොරේ. නුවන් අයියාගේ කඩ හරියටම තියෙන්නේ වඩ දානවා. සෝරි බස්. ඒක කැප්චර් කරන්න විදියට. හරි මම zoom කරන්න. මරුනි. ගතම අන්තිම හරි. போறேன் சரியா? යා. අපේ ලංකාවේ ප්‍රසිද්ධ ඉරාලි. කොහොමද? කියලා වැඩක් නෑ. එහෙනම් කියන්න එපා. මරුනේ முழுக்க சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டு காட்டுறேன். ඔස්සා මෙතන ඉන්නේ. இங்க பாரு, குப்பை தொட்டி இருக்குது. හරි மேல குப்பை போட்டிருக்கான். හරි உள்ளுக்கு குப்பை போடுற කවුද මන්නේ? කවුද? உள்ளுக்கு குப்பை போடத்தான் குப்பை தொட்டி இருக்கு. தயவு செய்து உள்ள குப்பை போடுங்க. இப்ப நான் හරි එහෙනම් බොස් එන්නකෝ අර වටේම තියෙනවා අපි අදලා දාමු. இது வந்து அவேர்னஸ் வீடியோ. අයියේ නේ ඇතුළට දාන්න තමයි තියන්නේ. එළියට දානවා. திருந்துங்க. திருந்து வா. හරි පුතේ. கோல்ட் பேஸ்ட்ல இருக்கிறோம். நான் இருட்டா தான் தெரியுவேன். ஆனா பின்னுக்கு பில்டிங்க பாருங்க. இந்த ஏதாவது வேணுமா இதுல? දේවා. வேணாமா? නේ ඔන්නේ. අම්මට උඩු ලස්සන CTV බස් එකක් තියෙනවා. ඒක ප්‍රයිවට් බස් නේ. ஹலோ போஸ்ஸா கோயில இன்னொன்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? என்னக்கோ துபாகூர். துபா. இங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் கடல். ஓ இப்ப பாருங்க, இந்த ரோட்ல எல்லாரும் நடந்துட்டு இருப்பாங்க. சுத்த வர கடலும் இருக்கு. நல்ல அழகா இருக்கு தானே? வயசு போன காலத்துல இப்படி ரெண்டு பேர் மாதிரி ஜோடி வாக்குல போகணும். தனியா வந்திருக்கான் இவனோட வர வேண்டிய நிலைமை எல்லாம். இந்த அலைய எடுங்க பாப்போம். எந்த லவ்வரு கிட்ட அடி வாங்கி வைக்க போறானோ தெரியா. அலண்டகோ லස්සනයි. ஓட் சிட்டினா கோல்ட் ஃபேஸ்ட்லேருந்து பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இலங்கையில் மிகவும் பிரபல்யமான ஒரு ஷாப்பிங் மால். இதுக்கு தான் ஒன் கோல்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே எப்போவுமே கூட்டமாகவே இருக்கும். கூட்டம் எப்பவும் கூட்டமாக தான் இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி தாங்க கதைக்கிற நேரம் டமால் டுமில் வேணாம். இப்படியெல்லாம் நாங்கள் போய் கொண்டிருக்க நேரம், இந்த ரோட்டு ஓரமாக போகிற நேரம் கடல், ரோடு, இந்த லைட்டு, நைட் டைமில் கொழும்பு வேறு லெவலில் இருந்தது. பைக்லையும் போகிற நேரம் வித்தியாசமாக இருந்தது. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அடுத்த பிளேஸுக்கு போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தெற்காசியாவிலேயே உயரமான கோபுரம். பலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. இலங்கையின் அடையாளம்னு சொல்லலாம், தாமரை கோபுரம். இந்த பாதையில் போகிற நேரம் சின்ன சின்ன பார்க், ஃபுட் கோர்ட், சாப்பிட்றதுக்கான இடங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த ஏரியாவே ஒரு ட்ரீம் சிட்டி தான். அந்த ட்ரீம் சிட்டியை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. லேக் ட்ரீம் சிட்டி நல்லா இருக்கு இந்த ஏரியா. எந்த பக்கம் பார்த்தாலும் ரெட்டை தீபத்தீரி.
இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் என்று சொன்னால் முக்கியமான இடம், பின்னுக்கு தெரியத்தானே பில்டிங். அந்த பில்டிங் தான் தெற்காஸ்திரேலியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஹோட்டல். அந்த பில்டிங்குடைய எல்லா வீடியோவும் காட்டுறேன் பாருங்க. சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்காட ஹரி தெற்காசியாவிலே பெரிய ஹோட்டல். இது வந்து நடக்கலாம், நீங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்கோட எவ்வளவு அழகான ஒரு ஏரியா. இப்படியான ஒரு ஏரியால ஒரு டைம்ல இருக்க நேரம் வேற லெவலுங்க, சொல்ல வார்த்தை இல்ல. சட்டப்படி என்ன போஸ் அமைதியா வர்றீங்க? லස්සන විවකනේ එන්න කිරි இப்ப நான் வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். அந்த இடம் என்ன இடம், அங்க என்ன நைட்டுக்கு எப்படி இருக்குது பஸ் අර පොට්ටකද ஏற்பட்டக හරි හරි යන් அந்த பொட்டுக்கு போயிட்டு நான் எல்லாத்தையும் காட்டுறேன், சரியா? அந்த பிரிட்ஜுக்கு மேல தான் போய்கிட்டு இருக்கோம். இலங்கையின் சாஞ்ச கோபுரம் சாஞ்சிதான் இருக்குது. அது இது ஹோட்டல். இப்போ நாங்க நைட்ல கங்காராமில் இருக்கிறோம். இந்த கங்காராம லேக் இருக்கு. லேக்கோட இந்த பில்டிங் எல்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தா செம்மையா இருக்கும். இலங்கையுடைய சாஞ்ச கோபுரம், சாயாத கோபுரம், இது லேக்கு. அப்படியே கொஞ்சம் பக்கத்துல போனா உங்களுக்கு தெரியும், நடுவில் ஒரு தீவு இருக்கு. ஒரு அளவு அந்த தீவு உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான இடம், வேற ரகம். ලස්සන කොල්ලෝ කොළඹ වටේ අද යන වට இப்போ பாருங்க, தாமரை கோபுரத்தோட சேர்ந்து இந்த பில்டிங் எவ்வளவு நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இலங்கையுடைய இன்னும் ஒரு பிரபல்யமான இடம் தாமரை தடாகம். அந்த பாதையில் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். நீங்கள் தாமரை தடாகத்தை பார்க்குறீங்க. போய்கொண்டே இருக்க நேரம் சின்னதாக ஒரு சிக்னல் லைட், அந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டோம். அப்படியே வியாரமாதேவி பூங்காவுக்கு போயிட்டோம். விக்டோரியா பார்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் இலங்கை கொழும்பு மாநகர சபையுடைய கட்டிடம். இங்கிருந்து தான் அவங்களுடைய செயலகம் இயங்கும். அது கூட இரவில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த விக்டோரியா பார்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. இரவு நேரத்தில் சின்ன சின்ன லைட் மட்டும், சின்னதாக ஒரு வெளிச்சம், அதை பார்த்துக்கிட்டே நாங்கள் பயணம் செஞ்சோம். நைட் டைம்ல தாமரை கோபுரத்தை பார்க்குறேன்னு சொன்னால், மருதான பாலத்துக்கு மேல ரயில்வே ட்ராக் இங்க இருக்கு. இந்த இடத்துல இருந்து பார்க்குற நேரம் தனி அழகு, தனி ரகம். நைட் டைம்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. හරි යන් போகலாம், ரைட். හරි இப்போ நான் வந்திருக்கிறது இலங்கையின் கொழும்புல மிகவும் பிரபல்யமான ஒரு சாலையோர உணவகங்கள் இருக்கிற இடம், ஸ்ட்ரீட் ஃபுட் புதுக்கடை. அங்கே தான் வந்திருக்கேன். வாங்க போகலாம். ஒரே அப்படிங்க இருக்கும். விடிய விடிய இப்படித்தான் க்ரௌட் இருக்கும். எல்லா இடத்துல சாப்பாடு இருக்கும். இப்போ கொழும்புலேயே ரொம்பவும் பிரபல்யமான ஒரு இடம் புதுக்கடை. இங்கே தான் வந்துட்டு சாப்பாடு விதவிதமா இருக்கும். அவர் வந்து பாதாம் குடிப்போமான்னு கேட்டாரு. இங்கோ நான் வந்து எல்லாரும் எடுத்துட்டு வரேன். எல்லாம் இங்க பன் ஐட்டம் தான் இருக்குது. விதவிதமான பன் ஐட்டம் இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் பன் ஐட்டங்கள் நிறைய இருக்கு. பாருங்க, பன் ஐட்டம் ரைஸ், பிரியாணி, பாபிக்கு, ஃப்ரைட் ரைஸ், நாசி.
ஒரே ஹப்பனிங்கா இருக்கு தானே. அங்க நெருப்ப பாருங்க, அடிச்சு காட்டுங்க. இது என்னது? இது வந்து பிஸ்கட் சாப்பிட்டா வாயில முக்குல போக வரும். இப்படி கூலா இருக்கும். எப்படி எப்படி கூட இருக்கு? வாயில முக்குல தான் போக வரும். இப்படி வரும். இப்படித்தான் போக வருமா? இந்த இங்க பாருங்க. இல்ல இல்ல நான் எடுக்கிறேன். அப்படி ஊதுங்க பாருங்க. அது கூல்ஸா வேற ஒன்று. ஒரு கூல் ஒன்று தாங்க போவோம். ஒன் ஷாட் கூல் உண்டு. அதுல ஃப்ளேவர்ஸ் இருக்கு. சாப்பிடணும். இன்னும் 2-3 இடம் இருக்கு, அதையும் காட்டுறேன் வாங்க. சாக்லேட் பர்ஃப்யூம் போதெல்லாம் இருக்கு. இந்த லவ் குக்கிங் சாப்பாடு வேற லெவல் வைக்கும். இங்க பாருங்க, இது பேர் வந்துட்டு பம்போ பிரியாணி. இதுல பிரியாணி இருக்கு. சரியா? பிரியாணி இல்லாம தேவையானியாவா இருக்கும். சரி, தேவையான பிரியாணி. சரி வாரமா. இந்த பாதையில் நடக்கிற நேரம் பார்க்குற இடம் எல்லாம் ஒரே சாப்பாடு, ஒவ்வொரு விதமான சாப்பாடுங்க. குடும்பமாக வந்து உட்காந்து சாப்பிட்றதும், ஒரு பக்கம் சிக்கன், இன்னொரு பக்கம் குடிக்கிற சின்ன சின்ன நல்ல நல்ல ஐட்டங்கள், இன்னொரு பக்கம் விதவிதமான உணவுகள், சர்வத் வகைகள், பர்ஃப்யூம் வகைகள், சொல்லவே முடியாது. இந்த சிக்கனை பாருங்க, இதெல்லாம் பார்க்க நேரம் பசி வராமல் இருக்குமா? நேராக சாப்பிட போயாச்சு. சரிக்கு என்னென்ன உங்களுக்கு ஸ்பெஷல்? कंदूरी सब रहेगी अंगरे स्पेशल क्रिस्पी चिकन सब में रहेगी, एग रोल सब में रहेगी, चिकन चीज सैलेड. சாப்பிட்டுட்டு இங்க பாருங்க அழகான பைக் ஆடு பேசுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ஹலோ ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பைக் ஆடுங்க. பன்னு வெட்டிக்கிட்டு இருக்கிற நேரமே பசி பட்டைய கிளப்புது. ஆனாலும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவர் போடுற ஸ்டைலே தனியாக இருந்தது. ஒவ்வொரு வெரைட்டியான விஷயங்கள். சோஸ் வேணுமா சோஸ் இருக்குது, சலட் வேணுமா சலட் இருக்குது, சிக்கன் வேணுமா சிக்கன் இருக்குது. அதுவும் இந்த பன்னுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? போத்துற ஆம்லேட் போட்ட பன் இதுதான். எப்படி போத்த போகிறாரு அதையும் பார்ப்போம். சலாதுக்குள்ள 2 வச்சு நல்ல சிக்கன் பீஸ்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சிக்கன் பீஸ்ல பொறுக்கி வைக்கணும். கோவா தேவையான அளவு மயோனிஸ், தேவைக்கு அதிகமாகவும் மயோனிஸ், அப்படியே சுத்த வர சீஸு. அந்த சீஸை வச்சது பிறகு ஒம்லெட் போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அதுவும் போர்வை ஒம்லெட்னு சொல்லலாம். வித்தியாசமாக இருக்குது. அதை எப்படி பன்னோட சேர்த்து போத்தி விட போகிறாங்க, அது எப்படி நாங்கள் சாப்பிட போகிறோம், அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒம்லெட் போடுற விதமே தனி ரகம்தான். இலங்கையில் உப்பு தட்டுப்பாடாக இருந்தாலும் அவங்க உப்பையும் மிளகையும் சரியா அழகாக போட்டு எங்களுக்கு தந்தாங்க. பண்ணை தூக்கி அப்படியே ஒம்லேட்டுக்கு மேலே வச்சு இப்போ அப்படியே போர்வை மாதிரி போத்த போகிறாங்க. போத்தி எங்கள் கையில் தர போகிறாங்க. டவலால சுத்த போகிறாங்க. கை கால வச்சு சும்மா ஐயோ அவர் வயசே அப்படிதான். அந்த சப்மேரின் பண்ணை போத்துற ஸ்டைலை பாருங்கள். சுற்றி சுழட்டி அப்படியே பண்ணுக்கு மேலே ஒம்லேட்டை போட்டு எங்களுக்கு தர போகிறாரு. அதை நாங்கள் அப்படியே சுழட்டி சாப்பிட போகிறோம்.
ஒரு பண்ணை முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரே விட்டு. உள்ளுக்கு வச்சு அது கீழே இருக்க பெப்சி ஒன்று வா முதல் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு தான் சொல்லணும். நான் உண்மையான டேஸ்ட் சொல்கிறேன். நல்லா இருந்தால் வாங்க, இல்லாட்டி வராதீங்க. இது சில இடங்கள்ல மயோனீஸ் சோஸ் எல்லாம் கூட போடுவாங்க, ஆனால் இது அளவாக போட்டிருக்கு. அதான் உண்மையான சிக்கன் டேஸ்ட் வருது, பீஃப் டேஸ்ட் வருது, அளவான மயோனீஸ் எல்லாம் வந்து செம்மையா இருக்கு. இங்க போத்துன ஆம்லெட் பன் சிக்கன் சப்மெரின் அப்படின்னு கேளுங்க, அதான் கிக்கா இருக்கு. தமிழ்ல கேட்டா தான் நல்லா இருக்கு. இப்ப நாங்க சாப்பிட்டு முடிஞ்சிட்டோம். இப்ப நாங்க அப்படியே போறோம். வாங்க. உன பைக்கை தேடி பிடிக்க பாப்பேங்க நிப்பாட்டி. பைக் அங்க இருக்கு. மனுஷனால பின்னாடியே கேமரா எடுத்துட்டு ஒன் ஷாட் டூ ஷாட். இதுதான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஆனா இந்த மார்க்கெட் உண்மைக்கும் சொல்ல போனா இது பாருங்க ஒரு லேக்கோட தான் இருக்கு. இந்த மார்க்கெட் ரொம்ப ப்ரமோட் பண்ணப்பட வேண்டிய ஒரு மார்க்கெட், நைட் மார்க்கெட்டாக மாற்ற வேண்டிய ஒரு மார்க்கெட், டூரிஸ்ட் பிளேஸ் வர வேண்டிய மார்க்கெட். ஆனால் இதோடைய நிலைமையை பாருங்க, மிதக்கும் சந்தை என்று சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே இருக்குது. என்ன பண்றது? என்ன பாய், என்ன பண்றது? இப்படியே வச்சிருக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிஞ்சிட்டு பெட்டா பஸ் ஸ்டாண்டு தான் பார்க்குறீங்க, ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் டூப்ளிகேஷன் ரோட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த கொழும்பியுடைய நைட் வியூவை நிறுத்தலாம்னு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி அன்லைக் பண்ணுங்கள். வேணுமென்று சொன்னால் ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய லைஃப் ஆஃப் ரஜீவ் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்க. நன்றி.